தஞ்சையில் உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் தைப்பூச விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக்ராஜ், திரளான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது? நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான இக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா ஆனது நடைபெற்று வந்தது. தைப்பூச நாளான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து 2 மணி நேரம் தாமதமாக இந்த சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மூலவர் சன்னதிக்கு தங்க கவச அலங்காரமும் வைரவேல் அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு வெள்ளிமயில் வாகனத்தில் அலங்காரத்துடன் காட்சியளித்து வருகிறார் முருகன். ஒளிப்பதிவாளர் டேவிட் காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பேன். நீண்ட தூர வரிசை, சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வரிசையானது காட்சியளிக்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய என்றால் கோவில் தரப்பில் எந்தவித முன்னேற்பாடு பணிகளும் செய்யவில்லை என்றுதான் பக்தர்கள் தரப்பில் குற்றச்சாட்டாக எழுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய தேவையான குடிநீர், கழிவறை மற்றும் மருத்துவ முகாம் கூட அமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக கோவில் தரப்பில் நாம் விசாரித்த போது இந்த அளவிற்கு நாங்கள் கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. கடந்த ஆண்டுகளில் பார்த்தால் ஒரு நாள் தைப்பூச திருநாள் அன்று 80,000 பக்தர்கள் வரை, கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்தர்கள் தான் நாள் முழுவதும் வருவார். ஆனால் இன்று மட்டும் காலை முதல் கிட்டத்தட்ட 3 லட்சம் வரை பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இப்போதும் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் அதனை காட்சிப்படுத்திக் கொண்டே நாம் பார்க்க முடிகிறது. அடிப்படை தேவையான குடிநீர் கூட இல்லை என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அப்படி இருந்துமே சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என கால் கெடுக்க கடும் வெயிலிலும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். திலகம், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்ராஜ்.